பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவன் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் விசுவாசத்தை குறித்து. ஃபெய்த், விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்தை குறித்து டாபிக் பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட ஆலயத்துக்கு வந்து ஒரு சபையில சேர்க்கப்படும் போது அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கப்படுகிறது? விசுவாசிகள். நான் இந்த சபை விசுவாசி, நாங்கள் எல்சடை சபை விசுவாசி அப்படின்னு சொல்லி விசுவாசி என்று சொல்லி அவர்களுக்கு பெயர். அப்போ பெயர் வந்து நமக்கு விசுவாசி என்று வைக்கப்படுகிறது. ஆனா விசுவாச வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? உலகத்திருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? விசுவாச வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு தான் நிறைய பிரச்சனைகள் போராட்டம் வரும். ஏன்னா அந்த ஃபெய்த்ல நம்ம நிக்கணும்னு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? கரெக்டா நம்ம வழி நடத்திட்டே போவார். இந்த விசுவாசம் நீங்க உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மள அவர் அந்த பாதையில கர்த்தர் கூட்டிகிட்டே போயிட்டு நம்ம கடைசியில முடிவுல சாத்தானை ஜெயிச்சு இந்த விசுவாச ஓட்டத்தை நல்லபடியா முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அது போல அவருக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த நீதியின் கிரீடம் என்ன பண்றா? கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அந்த நீதியின் கிரீடத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ விசுவாசத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். ரோமர்கள் நிறுவம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 10-17 சொன்னா டக்குன்னு சொல்லணும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கவனிங்க, விசுவாசம் எதனால வருமா? கேள்வினா என்னது? கொஸ்டின் மார்க்கா? கொஸ்டினா? கொஸ்டினா இல்ல கொஸ்டின் அடையாளமா? எது? கேட்பதினால். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதை கேட்பதினால் வரும்? தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும். ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் கேட்பதினால் வரும். எதை கேட்பதினால் வரும்? தேவ வசனத்தை கேட்பதினால் வரும். ஆமென். Faith comes, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க. ஹியரிங்னு போட்டிருக்கா, ஹியர்டுன்னு போட்டிருக்குதா? எப்படி போட்டு சொல்லப்பட்டிருக்கு? ஹியரிங்னு என்ன அர்த்தம்? இது கடைசி வரைக்கும் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தொண்டு தொட்டு அப்படியே வந்து கொண்டே இருக்கக்கூடியது. ப்ரெசன்ட் டென்ஸ்ல அப்படியே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லி அப்படியே நம்ம இருக்கிற வரைக்கும் அதை ஃபெய்த்துக்குள்ள நம்ம போகக்கூடிய காரியத்தை அதுக்குது. வேத வார்த்தையை கேட்பதுனா நமக்கு என்ன வருமா? விசுவாசம் வருமா? அந்த விசுவாசம் வந்து எப்படி வரும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால். நல்ல ஒரு 3-4 பேரை சொல்றேன். டைம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, ½ an hour சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், டைரக்டா போறோம். இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம மேக்சிமம் எப்படி என்ன பண்ணுவோம்? 11ஆம் அதிகாரத்துல உள்ளதை பேசுவோம், எபிரேயர் 11ல உள்ளதை. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். அதுல 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனிதன், ஒருபோதும் நடவாத ஒரு சப்பானி, கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு. நல்ல கவனிங்க, விசுவாசம் எதனால வரும் சொல்லப்பட்ட அதை பத்தி பேசுறோம். பணம் தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் எதனால் வருமா? கேட்பதினால் வரும். கேள்வின்னு சொல்லக்கூடாது. எதனால் வரும்? கேட்பதனால். எதை கேட்பதனால் வரும்? வேத வசனத்தை கேட்பதனால் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் லீஸ்திராவிலே போய் என்ன பண்றாரு? அப்படியே சொல்லுங்க. முடிஞ்சோன எல்லாம் முடிச்ச பிற்பாடு, ஆஃப் பண்ண பிற்பாடு கொஸ்டின் கேட்பேன். அப்படிங்க பதில் சொல்லணும். சரியா? எல்லாரும் கேட்பேன், எல்லாரும் பதில் சொல்லணும். லீஸ்திராவில அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கை வரைய சொல்லிட்டு இருக்காரா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையை யார் கேட்டுட்டு இருக்குது? அநேகர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு மனிதன் யாரு? சப்பானி. தாயின் வயிற்றுல பிறந்த நாள் முதற்கொண்டு ஒரு நாளும் நடக்காத, ஒரு கால்கள் வழங்காத ஒரு மனிதன், அவன் பேசுகிற வார்த்தையை என்ன செய்தானா? கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த விஷயம் அந்த லைன்ல நீங்க அண்டர்லைன் பண்ணும். அந்த வார்த்தையில அண்டர்லைன். ஏன்? கேட்பதினால் வரும் விசுவாசம். அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேட்க 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 இவனுக்குள்ள என்ன வருது? சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனை பவுல் உற்று பார்த்தான்.
ஏன் பவுல் உற்று பார்க்கறான்? இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது சபையில இருக்கிற ஜனங்களை உற்று பார்க்கறா. யாரு கவனமா கேட்கறா, யாரு என் மனித மனசை எங்கேயோ வச்சுட்டு கேட்கறா, யார் பைபிள் எடுத்துட்டு வரா, யார் பைபிள் எடுக்காம வரா, பைபிள் இருந்தாலும் யார் புரட்டி பார்க்காம இருக்கா அப்படின்னு என்ன பண்றாரு பவுல் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஊழியக்காரங்க அது மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிக்கிறாரு, அப்படியே உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார? அந்த கால்கள் வழங்காத சப்பானிய உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு அப்படி உண்டு என்று உற்று கண்டு. பார்க்கும் போது அவருக்குள் ஒரு தாட் வருகிறது. அவருக்குள் பரிசுத்தாவினர் ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவார். யாரை குறித்து வெளிப்படுத்துறாரு? அந்த சப்பானியை குறித்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அவங்கிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததா? ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு நம்ம கிட்ட எப்படிப்பட்ட ஆவியோடு ஸ்பிரிட்டோடு இங்க உட்கார்ந்து இருக்கோன்றது கர்த்தர் ஆவியில நம்மை ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம் கவனிங்க. பவுல் பிரசங்க பண்ணிட்டே இருக்கும்போது கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கவனிக்கிறாரு. இவன் எப்படி கேட்கிறான்னா அவனை நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே பார்க்க அவனுக்குள்ள என்ன செய்யுது, அப்படியே அந்த விசுவாசம் வேலை செய்வதை ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்றாரு. அந்த காரியத்தை சொன்ன உடனே ஆவியானவர் சொல்றாரு, அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு நீ எழுந்து. அவனை பார்த்து சொல்றாரு உடனே, நீ எழுந்துரு, காலூன்றி நிமிர்ந்து எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். அல்லேலூயா. எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அட போங்கயா, என்னையா உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? நான் பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் சொல்லுங்க, இது வரைக்கும் நான் என்ன பண்ணதில்ல, நடந்ததே கிடையாது, எழுந்திருச்சதே கிடையாது. எப்படி நீங்க என்னை எழுந்துருன்னு சொல்றீங்க அப்படின்னு இந்த குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு இருந்தானா? அந்த அவன் கேட்டானா? நம்மளாம் என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டு என்று கண்டவனை பார்த்து நீ எழுந்து நட. உடனே வாசிங்க. உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். எப்படி நடந்தானா? உடனே குதித்தெழுந்து. இதுதாங்க உண்மையான ஒரு விசுவாசம். உடனே குதித்தெழுந்து நடந்தானா. இத பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள், அங்க இருக்கிற பூசாரிகளும் வந்திருக்கிறான். அது யூபித்தருடைய கோவில். அது அங்க ஆசாரியா இருக்கக்கூடிய பூசாரியா இருக்கக்கூடியவன், ஆசாரியம் பூசாரி அங்க இருக்கக்கூடியவன். அவன் என்ன பண்றான் பாருங்க. உடனே அந்த பூசாரி என்ன பண்றான் பாருங்க. தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று டிங் 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 மணி அடிக்கிறான் பாத்தீங்களா, பூஜை காட்டுறான் பாத்தீங்களா. அவன் கவனிங்க, அவன் இவ்வளோ நாள் இவன் இங்க வந்துட்டு இருக்கிறான். நமக்கு என்ன சில இவன் ஒரு நாள் எந்திரிச்சு நடந்ததே இல்லை. இவங்க யாரோ எவரோ தெரியல. இந்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணிருக்காங்க, பவுல் வந்திருக்கான் அந்த இடத்துல. இவங்க சொன்ன உடனே பவுலும் பர்னபாவும் வராங்க. இவன் இது சொன்ன உடனே எந்திரிச்சு இவன் நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் பாருங்க தாமதிக்கவே இல்லை. டக்குன்னு என்ன பண்றான், பூஜை பொருள்லாம் கொண்டா. என்னத்த கொண்டு வா? பூமாலை, என்னென்ன அதெல்லாம் கொண்டு சொன்னான். என்னென்ன கொண்டு சொன்னான்? எருதுகளையும் பூமாலைகளையும். எருது எது கொண்டு வருவாங்க? காளை மாடு. எதுக்கு? பலி செலுத்த. கவனிங்க, காளை மாடுகளை, பூக்களை, பூ மாலைகளை, அங்க என்னெல்லாம் தேங்காய் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அவ்வளத்தையும் இங்க கொண்டு வான்னு சொல்லிட்டு நேரம் எங்க வந்தான்? பவுலுகிட்ட அவங்கிட்ட என்ன பண்றான், அப்படியே ஆராத்தி எடுக்கிறான். உடனே என்னன்னு சொல்ற தெரியுமா? பவுலை யூபித்தர் என்றும் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்குரி. அப்ப எதை வழிபட்டு இருக்கான் அவன்? சொல்லுங்க. யூபிட்டர், மெர்க்குரி ஞாபகம் வருதா? பிளானட்ஸ், கோள்கள். பர்னபா யாரா? ஜூபிட்டர் தியேட்டர்ல ஜூபிட்டர். பவுலு மெர்க்குரி. ஏன்? பிரசங்கம் பண்றவன் நான் அப்படினால மெர்க்குரி அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் கொண்டு இவருக்கு என்ன பண்றானா, ஆரத்தி எடுக்கிறான். உடனே பவுலும் பர்னபாவும் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ நாங்க பாடுள்ள மனுஷர்ப்பா, நாங்க பாடுள்ள மனுஷர், உங்களை போல நாங்களும் ஒரு மனிதர்கள் தான், எங்களையா நீ கும்பிடுற? நாங்க என்ன தெய்வமா? அவன் இல்ல நீ தான் தெய்வம்ன்றான். என்ன சொல்றான்? இல்ல நீ தான் தெய்வம் அப்படின்றான். எது அவனை அப்படி சொல்ல வைத்தது? எது அப்படி சொல்ல வைத்தது? அங்க நடந்த அற்புதம்.
நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் அப்படியே முடங்கி போய் கிடக்கு. சப்பானிய போல வந்துட்டு போயிட்டு இருக்கமா, தலை நிமிர்ந்து நிக்க முடியாத அளவுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது போயிட்டு வந்துட்டு இருக்கிறோமா? ஏங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கல? அவனுடைய கேள்வி, அவன் கேட்டது எப்படி கேட்டுக்கொண்டிருந்தான்? அந்த கேள்வி எப்படி இருந்தது? அவன் கேட்டுக்கொண்ட வசனம் அவனை என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்த வசனத்தை அவனை என்ன பண்ணுது? அவன் விசுவாசத்தை தூண்டி எழுப்பியது. இங்க விசுவாசின்ற அவன் ஒரு புறஜாதியான். இங்க விசுவாசின்ற பெயர்ல இங்க உட்கார்ந்துருக்கோம். நம்ம எத்தனை வசனத்தை கேட்டிருப்போம், எத்தனை வார்த்தைகளை கேட்டிருப்போம். என்னைக்காவது நம்ம விசுவாசத்துல துள்ளி குதிச்சிருக்கமா? அல்லேலூயா. விசுவாசத்தில் துள்ளி குதிக்க வேண்டும் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. கவனிங்க, உற்சாகமா இருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு பிரசங்கமே வராது போல இருக்கு. காலைல இருந்து சாப்பிடலையா? சாப்பிட்டானே வந்தீங்க. சாப்பிடாம இருந்தாலும் தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும்? நல்ல கவனிங்க. விசுவாசத்துல என்ன பண்ணணும்? நம்ம தேவ பிள்ளைகள் எல்லாருமே முடங்கி போய் கடந்தது போதும், சப்பானியாவே நடந்தது போதும். எப்படி? ஏன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எங்க அவரை ஊழியத்தை செய்யக்கூடிய இந்த ஊழியக்காரர்களை இவ்வளவு அற்புதங்கள் செய்யும் போது அந்த வல்லமை கொடுத்த தேவன் எவ்வளவு பெரிய தேவனா இருப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்ம சபைக்கு பேர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். மைட்டி காட் கிடையாது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாமே அவரால முடியும். கண்ணிக்கு குழந்தை பிறக்க வைக்க அவரால முடியும். 100 வயதான பெண்ணை 90 வயதான பெண்ணை கர்ப்பம் தரிக்க வைக்க அவரால முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இங்கிருந்து பேசக்கூடிய ஊழியக்காரர்கள் உங்களை பார்த்து நீ எழுந்து நடன்னு சொல்ற அளவுக்கு, இங்க பிரசங்கமே ஓடாத அளவுக்கு தான் உங்க ஃபேஸ் எல்லாம் இருக்குது எங்களுக்கு. அவன் ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னால ஜூபிட்டரை வணங்கினவன், அதுக்கு முன்னால மெர்க்குரிய வணங்கினவன். அவன் உள்ளத்துல வந்து விசுவாசத்தை பார்த்து ஒரு செகண்ட் அற்புதம் நடக்குது. நமக்கு ஏங்க நடக்க மாட்டுது? கேட்கறாங்க எல்லாருமே, ஏங்க சபையில இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் சபையில இருக்கவங்க அற்புதம் நடக்க மாட்டுது? என்னத்தினால? கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்களாம்? டக்குன்னு வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கான்? அந்த இளைப்பாறுதல் கிடைக்குது. 2 கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்களா? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எல்சடா சபை விசுவாச பிள்ளைகளை இங்க உட்கார்ந்து மெனக்கட்டு டைம் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களே, நீங்க விசுவாசம் இல்லாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் வரணும் சொல்லுங்க? இந்த சப்பானிக்குள்ள ஒரு விசுவாசம் நமக்கு வரணும். அப்பதான் நம்ம சப்பான வாழ்க்கை நல்ல உப்பான நல்ல ஸ்வீட்டான ஒரு வாழ்க்கையா மாறும். சுவையான ருசிகரமான ஒரு வாழ்க்கையா மாறும். நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கீங்கன்றாரு ஆண்டவர். நம்ம வாழ்க்கைய சப்புன்னு இருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சப்புன்னு இருக்கு. அப்புறம் எங்க உலகத்துக்கு உப்பா இருக்குது? நம்ம உப்பு போட்டாதான் என்ன முடியும்? சாப்பிட முடியும். உப்பில்லா பண்டம் குப்பையில. அப்ப சாரமில்லாத உப்பா இருந்தோம்னா கொண்டு போய் எங்க போட்டுருவார் ஆண்டவர்? குப்பையில தூக்கி போட்டுருவார் போ அப்படின்ட்டு. நல்ல கவனிங்க. அவர் குப்பையிலிருந்து எளியவனை உயர்த்துற கர்த்தர், சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிற கர்த்தர். அவர் சொல்றார், நீ சாரம் இல்லாத உப்பாதான் உனக்கு தூக்கி கொட்டிடுவேன் அப்படின்றார் ஆண்டவர். ஆமேன். எப்படி கேட்டாங்கன்னா, அவன் கேட்கும்போது எப்படி அவன் கேட்டான் வார்த்தைய? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். ஐயோ, இந்த தேவனா? அவன் ஏசப்பா பத்தி சொல்லிட்டு இருக்கான். இவரா பரலோகத்திலிருந்து வந்தவரா? பாவங்களை மன்னிக்க வந்தவரா? என்னுடைய பாவங்கள் தான் என்னை முடமாக்கி வச்சிருக்குது. இவரை நான் எவ்வளவு நாள் அந்த இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கவே இல்லை. இவர் வந்து பிரசங்கம் பண்ண எனக்கு உள்ள என்னமோ பண்ணுது, என் உள்ளத்துல என்னமோ பண்ணுது. பண்ண பரிசுத்தாவுடைய வல்லம் அவனுக்குள்ள கிரியை செய்ய பரிசுத்த ஆவியினாலே என்று ஒருவனும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த வசனம் அவனுக்குள்ள கிரிய செய்து பண்ண டக்குன்னு அவனுக்குள்ள விசுவாசம் வந்த பிற்பாடு இன்னைக்கு கண்டிப்பா முடிஞ்சோன்னு அந்த ஐயாட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு இருக்கிறான். இந்த காரியம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்தார்? அவரு பரிசுத்தனுடைய லீடிங்ல இருந்தாரு. பரிசுத்தனுடைய ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு. அவனை பார்த்து நீ சொல்லு, நீ எந்திரிச்சு நடன்னு சொல்லு பவுலே அப்படின்றாரு. உடனே சொன்ன உடனே எழுந்து நடந்தான்.
கேட்டவர்கள் எப்படி கேட்டார்களாம்? இப்ப உட்கார்ந்துருக்கேன், ஏன் அங்க போறீங்க? கேட்டவர்கள கேட்கிற நம்ம எல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கோம்? எப்படி கேட்டுட்டு இருக்கோம்? விசுவாசம் இல்லாம கேட்கறபடினால எழுதி 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 டைரி வேஸ்ட், எழுதி 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 பேனா வேஸ்ட், பென்னு வேஸ்ட், எல்லாம் டைம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அங்க போய் இங்க போய் எல்லாம் வேஸ்ட், ஒன்னும் வேஸ்ட் ஆகாது. இனிமே இன்னையிலிருந்து ஒரு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ரெண்டாவது ஒரு மனிதன், ரெண்டாவது நபர் குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16:13 இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 16:13. இவள் ஒரு பெண். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே உட்கார்ந்து வழக்கமா ஆற்றின் அருகே உட்கார்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபக்கூட்டம் நடத்துவாரு. எங்க உட்கார்ந்து? ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபக்கூட்டம் நடத்துவாரு. அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்க மேக்சிமம் பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. சபையில பாத்திருக்கீங்களா? ஒரு ஜெபக்கூட்டம்னா பெண்கள் தான் வருவாங்க. சபையில்னா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த ஜெபக்கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வரும்போது அதுல நல்ல ஒரு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு பெண். கவனிங்க, அவ எப்படிப்பட்டவன் போட்டிருக்கு வசனம்? தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவள் தேவனை வணங்குகிறவளும். ரத்தாம்பரம் விற்கிறவன் சொல்லும்போது பெரிய பெரிய ஆடைகள், பெரிய பெரிய வாசனை திரவியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை விற்கக்கூடிய ஒரு பெண் என்ன பண்றாளாம்? அந்த வேலைக்கு போகும்போது, அது அந்த வியாபாரத்துக்கு போகும்போதே அப்போஸ்தலனாகிய பவுல் மீட்டிங் நடத்துற அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவான். அவன் வழக்கமா உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வழக்கமா அங்க கூடுறாரு. அப்ப அவ என்ன பண்ணிருக்கிறா? அந்த இடத்துல பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி அங்க என்ன போட்டிருக்க? அவள் வசனத்தை பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை, அந்த வசனம் மெயின் உபதேசித்துக் கொண்டிருந்தோம். லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அதுதான் மெயின். கேட்டுக்கொண்டிருந்தாள். விசுவாசம் எதனால வரும்? எதை கேட்பதனால? வசனத்தை கேட்பதனால. அல்லேலூயா. அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். வசனத்துக்கு இருதயத்தை திறந்தார். இங்க உட்கார்ந்துருக்க நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வசனத்துக்கு இருதயத்தை திறந்திருக்கிறாரா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவ உடனே என்ன பண்றா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளும் அவர் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்களாம். ஒரே பிரசங்கத்துல ஞான ஸ்நானம் பெற்றார்களாம். குடும்பமே ஒரு பெண் அதுக்கு காரணமா இருந்திருக்கிறா. அல்லேலூயா. அதோட மாத்திரம் இல்ல, அங்க வசனம் போட்டிருக்கு. அந்த வசனம் கேட்டு கொண்டிருந்தா கர்த்தர் இருதயத்தை திறந்தார். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பிரசங்கம் கேட்கிறோம், டைரியா எழுதி வைக்கிறோம். நம்ம உட்காந்து கேட்டுட்டு போறோமே. கேட்கிற பிரசங்கம் என்னைக்கா நமக்கு வேலை செய்தா? ஏன்? என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கதா இவ என்ன பண்றா? இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறா. கர்த்தர் இருதயத்தை திறந்தார். ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரே இன்றைக்கு நீங்க என்னோடு பேசுங்க, பேசுகிற வார்த்தையை அப்படியே நான் அங்க கேட்டு அங்க விட்டுறாதபடிக்கு என் உள்ளத்துல அதை வைத்து அதை நான் என்ன செய்யணும்? பலன் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு என் மனக்கண்களை திறங்கப்பான்னு சொல்லிட்டு வரணும். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் ஒருத்தர். அடுத்தது இன்னொருத்தர் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். அடுத்தது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:4. நாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி யாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சாத்துவத்தின் அவர்கிட்ட அவர் மூலமா செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எல்லாவற்றையும் விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. உட்கார்ந்து கேட்டுட்டு போறதுல மனக்கண்கள் திறக்கப்படணும். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை, அவர் மரித்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் போய் பேசிக்கொண்டு போகும்போது ஏசப்பா கூடயே போறாரு. எம்மாவு சீசரோடு கூட போறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது சாயங்காலம் ஆனும்போது அப்படி போற மாதிரி போனாரு.
உடனே சொன்னாங்க, ஐயா பொழுது போச்சு, என்கிட்ட வந்து தங்குங்கன்னு சொன்ன உடனே உள்ள போனாரு. நேரம் ஆக ஆக அப்படியே குறிச்சு எல்லாத்தையும் பேசி வசனங்களை எடுத்து எடுத்து பேச 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 அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஏசப்பாவோட உயிர் தந்த வல்லமை அப்பத்தை எடுத்து பிக்கும் போது கண்டார்கள். இன்னைக்கு வசனத்தை பெய்த்து பெய்த்து எடுத்து எடுத்து கொடுக்கிறோம். எங்க எழுதிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். இல்ல மனதுல வாங்கிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். கண்ணும் திறக்கல, ஒண்ணும் திறக்கல. மனம் பூரா என்னத்துல நிரம்பி இருக்கு? அவிசுவாசம் நிரம்பி இருக்குது. 2 Corinthians 4:4 சொல்லப்பட்டது, அறிவாகிய கிறிஸ்துவின் ஏசப்பாவோட முகத்தில் உள்ள அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்கு மனக்கண்ல குருடாக்கி வச்சிருக்கிறான். குருடாக்கப்பட்ட மனக்கண்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கண் திறக்கப்பட்டவன் விளம்பினதாவது பிழையாம் கண்களை கர்த்தர் திறந்தார். தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டானவன். ஆண்டவர்கிட்ட வரும்போது, சபைக்கு வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே வசனத்தை கேட்க கேட்க என் மனக்கண்கள் ஆண்டவரே திறக்கப்பட உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். 3வது ஒரு நபரை நம்ம பார்ப்போம். அதே 16ஆம் அதிகாரம் அங்க போட்டிருக்கு. அவர்கள் இவளுக்கு ஞானசனம் கொடுத்த பிற்பாடு நேரா போயிட்டு இருக்கும்போது குறி சொல்ற ஒரு பெண் என்ன பண்றா, அந்த இடத்துல வரா. சொல்லுகிறதுனாலே இருங்க குறி சொல்ற ஒரு பெண் வரா. அவ வந்து என்ன பண்றா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, உங்களோட தேவன் இருக்கிறார், நீங்க பரிசுத்தமானவர்கள், நீங்க அற்புதம் செய்கிறவர்கள் சொல்றது. பவுல் பார்த்தான், பொறுத்து பார்த்துட்டு சினம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்படும். யாராவது நம்மள புகழ்ந்தாங்கன்னா பின்னா அவங்க மேல நம்ம கோவம் வரணும். என்னவா, யாரும் நம்மள புகழ்ந்தாங்கன்னா என்ன வரணும்? புகழ்ந்துகிட்டே இருக்கவங்க வைங்க, உங்களை 4-5 பேர் புகழ 5 பேர் சேர்ந்து காலை புடிச்சிட்டு இருக்காங்க, எப்ப வாரலான்னு பாத்துக்கு ஜாம்பு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. என்னங்க சத்தத்தை காணா? புகழ்ச்சியெல்லாம் இருக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய வசனம், டைம் இல்ல. நல்ல கவனிங்க. புகழ்ந்துகிட்டே வரா. பவுல் பார்த்தான், இவ சினம் கொண்டு, நீ பேசாம இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்துல உனக்கு கட்டளையிடுறேன். குறி சொல்ற ஆவி யார் வார்த்தைக்கு? நான் சொல்றது தேவனுடைய ஊழியக்காரர் மனுஷர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். தேவ மனுஷர்களை பேசிட்டு இருக்கிறேன். பவுலுக்கு ஒரு தேவன், நமக்கு ஒரு தேவனா? என்னை விசுவாசிகள் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வார்கள், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வார்கள். அல்லேலூயா. பவுல் அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை சொல்றான் பாருங்க. உடனே இயேசுவின் நாமத்துல நீ பேசாம விட்டு புறப்பட்டு போ. அவட போயிடுச்சு. போன உடனே இவளை வச்சு ஆதாயம் படுத்தினாங்க பாத்தீங்களா? குறி சொல்ற ஏவினால வந்த பொண்ணு பொருளை வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஆதாயம் பார்த்தவங்க எல்லாம் சேர்ந்து பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணாங்க? அடிச்சு செம்மையான அடி, சரியான அடி அடிச்ச பிற்பாடு வாசிங்க 24. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலையிலே வைத்து இவர்களை பத்திரமா பாதுகாத்துக்கோன்னு சொல்லி போர் சேவர்களும் காவல் வச்சுட்டு போயிட்டான். அடிச்சு என்ன பண்ணிட்டான்? தொழு மரத்துல கட்டு போட்டுட்டான். அப்படியே கை கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை. அப்படியே அடி, சரியான செம்மடி, ரத்தம் ஒழுவுது. அப்படியே பவுலையும் சீலாவையும் 2 பேரும் அடிச்சு தொழு மரத்துல கட்டி தொங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல 25ஆம் வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அத்தனை பேரும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எந்த நேரத்துல துதிக்கிறாங்க? நடுராத்திரியில. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில? கால்கள் தொழு மரத்துல அடி, சரியா செம்மடி, சரியான அடி, ரத்தம் சொட்ட. நம்மனா ஒண்ணுமே ஒரு அடி வாங்கல, எது வாங்கல, சும்மா ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை பயங்கரமா பேசுறோம், அவரை நொந்துக்கிறோம். ஏன் தான் அந்த சபைக்கு வந்தனோன்றோம், ஏன் அப்படி போனோம் இப்படி போனோம், அவரை நொந்துக்கிறோம். எப்படிப்படி ஏன்பா ஆண்டவரை உங்களை பத்தானப்பா சொன்னேன், உங்க நாமத்துல தான் அந்த ஆவியை ஓட்டினேன், அப்படி ஏதாவது சொன்னாங்களா பவுலும் சீலாவும்? கிடையவே கிடையாது. அடி வாங்கின பிற்பாடு நடு ராத்திரில எழுந்து கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அப்படி என்ன பண்றாரு? அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. பவுலும் சீலாவும் 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பா, அந்த சிறைச்சாலை இருக்கவங்களாம் ரட்சிங்க, பிள்ளையா மாட்டுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது அடுத்த வசனம் 26ஆம் வசனம். சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. துதிக்க ஆராதிக்க நின்ற இடம் என்ன பண்ற அவர்கள்? அப்படியே அந்த இடம் ஏன் அதிர்ந்தது தெரியுமா? துதிக்கும் போது யார் வரா? தேவனை துதித்து ஆராதிக்கும் போது யார் வராங்க? சத்தமா சொல்லுங்க, யார் வருது?
அதனால தாங்க உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேது. துதித்து ஆராயும்படி யார் வரான்னு கூட தெரியல. அப்போ உங்க வீட்டுல ஆண்டவர் வரலன்னு நினைக்கிறேன். வேற என்னமோ உட்கார்ந்துருக்கு வந்து. அதனாலதான் அந்த பிரசனத்தை உணர முடியல. அதனாலதான் இங்க பதில் வரமாடுது. நான் சொல்லுவேன், துதித்து ஆராக உடனே அவர் வந்துருவார். அவ்வளவுதான். துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் கர்த்தர். பிரசங்க கேட்கறீங்க, வார்த்தை வருது. ஜெபம் பண்றீங்க, பதில் வருது. துதிக்கிறீங்க, தேவனே வந்துடுறாரு. அல்லேலூயா. அந்த வசனம் சூப்பரான ஒரு வசனம் சொல்ற, வாசிங்க. சங்கீதம் 68:7-8. சங்கீதம் 68:7-8. 68ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியில் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. ஆண்டவர் நடக்கும் போது என்ன பண்ணான்? பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானம் பொழிந்தது. இந்த சீனாய் மலையும் அதிர்ந்தது. ஏசப்பா வரும்போது அதிர்வு வருகிறது. அவர் உயிர் தெழுந்த போது கல்லறை அதிர்ந்தது. ஆமென். மோசையோட அவர் பேசும்போது மலை, சீனாய் மலை அதிர்ந்தது. அல்லேலூயா. சும்மா எவனோ அதிருன்னு போட்டுட்டு இருக்கிறான், சொல்லிட்டு இருக்காங்க. அல்ல காதுல கேட்டதுதான். யார் வந்தா அதிரும்? ஏசப்பா வந்தா என்ன செய்யும்? அதிரும். அவர் அங்க வந்தனாலதான் அங்க ஒரு அசைவு உண்டாச்சு. இந்த அசைவு உண்டா உடனே அங்க வசனம் தொடர்ந்து வாசிங்க. கதவுகள் திறவுண்டது. கதவெல்லாம், சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போய், எல்லாருடைய கட்டுகள், ஜெயில உட்கார்ந்து இருந்தான் பாத்தீங்களா, எல்லாருடைய கட்டுகள் பயங்கரமான, யார உள்ள போட்டுனாலும் கட்டி போட்டு வச்சிருப்பான். யார? பயங்கரமான குற்றவாளிய, சரியா? கொலை பண்ணவன், அடங்காதவன், இவெல்லாம் நல்லா போட்டு கட்டி வச்சிருப்பான். அவனை பாத்ரூம் கூட்டு போனா கூட அந்த கட்டோட தான் கூட்டிட்டு போவான், விலங்கோட தான். எல்லாருடைய கட்டுகள் என்ன பண்ணுதான்? கலண்டு போயிடுச்சு. எல்லாம் கலண்டு போயிடுச்சு. அப்போ உடனே பாத்தீங்கன்னா வார்டன், சிறைச்சாலை வார்டன் என்ன பண்ணாரு? உடனே நேத்திர தூங்கிட்டு இருந்திருக்கான் அவன், பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். ஐயோ என்னடா ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு கூட திடீர்னு ஒரு சடுதுல இந்த பூமி அதிர்ச்சி ஆனதான் அவனை அவன் எழுந்தே பார்த்தான். ஐயோ எல்லாருடைய கட்டல், எல்லா கைதியோட கட்டலாம் வந்து எல்லாருடைய செல்லெல்லாம் திறந்து கிடக்குது. ஐயோ நம்ம அவ்வளவுதான், என்ன கொலை பண்ணிடுவான் ராஜா, அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் எடுத்து பட்டயத்தை எடுத்து, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. பூமி அதிர்ச்சி வந்தா லைட் எரியுமா? சொல்லுங்க, எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. எடுத்து கத்தி எடுத்து தன்னை குத்தி கொள்ள போகும்போது பவுல் அவனை பார்த்து, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. சிறைச்சாலை தலைவனே, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து. அந்த இருட்டுல பவுலுக்கு எப்படிங்க கண்ணு தெரிந்தது? அவனுக்கு எப்படி கண் தெரிந்தது? பவுலுக்கு இவன் தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான் என்று சொல்லி ஆவியானவரோடு உறவாடக்கூடிய ஒரு மனிதனாக. அல்லேலூயா. நான் இருளிலே நடந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அவருடைய வெளிச்சம் எப்போதும் கூட எங்க இருந்ததா? அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்து கொண்டே இருந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவன் உடனே என்ன பண்றான் பாருங்க, நீ கெடுதி, நாங்கெல்லாம் இங்க தான்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கைதி ஒருத்தம் கூட வெளியில ஓடல. வேற ஒருத்தனா இன்னைக்கு பிச்சுக்கிட்டு ஏன் எலக்ட்ரிக் ஷாக் வச்சிருக்கான் ஜெயில, பிச்சு வெளியே போயிருவான்னு தான். ஒருத்தம் கூட கதவு திறந்து வெளியே உள்ள காரணம், எல்லாரும் மனம் மாறினார்கள். பவுல் பேசிய அந்த வார்த்தை, தேவனுடைய மகத்துவம், அவருடைய துதித்தது, அவர் ஆராதித்தது, அவரை ஜெபித்தது எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டுக்கொண்டாலும் பாத்தீங்களா, கேட்க அவர்களுக்குள் விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. அப்பொழுது பார்த்தா சிறைச்சாலை தலைவன், ஐயோ இதென்ன பெரிய ஒரு மாய்மாலமா இருக்குதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு துதி ஆராதனையில கட்டு அறுவது, வீட்டுக்குள்ள வீட்டுக்காரர் கட்டப்பட்டு கிடக்கிறாரு, பிள்ளைங்க கட்டப்பட்டு கிடக்குறாங்க, சொந்த பந்த ஜனங்க கட்டப்பட்டு கிடக்குறாங்க. ஒரு கட்டம் அவர மாடுது. துதியில வல்லமை இல்ல, ஆராதனைல வல்லமை இல்ல. புரியுதா? கடமைக்கு ஆராதிக்கிறோம், கட்டுகள் அவளனுங்க. அப்பதான் நம்ம ஜெபத்துல பவர் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? கேட்டுக்கொண்டும் கட்டலாம் ஆறுது. ஏசப்பான யாருன்னு தெரியாது. அது அங்க சொல்லிட்டு இருக்கிறது யாரு? அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? தன்னையவே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க போட்டிருக்கான், அவர்களுடைய கட்டுகளும் அறுந்ததா, மற்றவர் கட்டுகள் அறுந்துதான். நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுங்க? தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்ப நம்ம கட்டுகள் அறுந்தா ஆட்டோமேட்டிக்கா கேட்டுட்டு இருக்கோங்க, எல்லா குடும்பத்துல இருக்கோம், எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்படும். ஒரு மனிதனை சொல்றேன், இன்னொரு மனிதனை
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:9. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஐத்திகு என்ற ஒரு மனிதன் என்ன பண்றான்? பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். எப்படியா? நெடுநேரம் பிரசங்கம் பண்றது ஐத்திகுன்ற ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு தூக்க மயக்கத்துல 3ஆம் மாடியில ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து இருப்பான் போல இருக்கு. அப்படியே தூக்க மயக்கத்துல என்ன பண்ணிட்டான்? அப்படியே கீழே விழுந்துட்டான். மரித்தவனா கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவ்வளவுதான். எத்தனை மாடியில இருந்து விழுந்தான்? 3ஆவது மாடியில இருந்து விழுந்தான். நம்ம அப்பப்ப விழுற பாத்தீங்களா, 4 படி ஏறுவோம், சல்லுன்னு விழுவோம் பாருங்க. கீழே சல்லுன்னு 3ஆவது படியில காலை வச்சாலும் பரவாயில்ல, எங்க போயிடுறது? அப்படியே கிரவுண்டுக்கு போயிடுறது. ஆமா, கிரவுண்டுக்கு போயிடுறது. தொப்புன்னு விழுந்தான் பாருங்க. பவுல் பார்த்தான், எதுவுமே சொல்ல, கிடுகிடுன்னு ஓடணும். ஓடி 2-3 மாடி இறங்கி ஓடி போய் அவன் மேல படுத்து, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா நம்மளால? கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜீவத்துல விழுந்தாலும் வார்த்தையை கொடுத்து 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 நம்மை எழுப்பி விடக்கூடிய தேவன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆமோஸ் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். விழுந்து 9:12 ஆமோஸ் 9:12. அதே வார்த்தை அப்போஸ்தலர் 15:16-17. அப்போஸ்தலர் 15:16-17, ஆமோஸ் 9:12. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணுவேன்? நானு திரும்பவும் எழுப்புவேன். அல்லேலூயா. திரும்பவும் நான் எழுப்புவேன். அவர் எழுப்புகிற தேவன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போய் கிடக்குறீங்களா? நம்மளை எழுப்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமேன். அதுக்குதான் இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து எழும்பி நாம் பிரகாசிக்க சொல்றாரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அசுத்தனும் விருத்தசனம் இல்லாதவன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், நான் சங்கரிச்சு போட்டுட்டேன். நீ எழும்பு, ஆதியில் எழும்பியது போல் எழும்பு. ராகாபை துண்டித்ததும் நீதான் அல்லவோ? அல்லேலூயா. ஆமா, நீ எழும்பு, நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. எழும்புங்க, எழும்புங்க, கர்த்தருக்காக எழும்புங்க. கேட்டுக்கொண்ட மனிதனை, கீழே விழுந்த மனிதனை அவனை உயிரோடு எடுத்து நிறுத்தியது தேவனுடைய வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுலோட பிரசங்கம் நம்மை விழுந்து போனல தூக்கி எடுக்கக்கூடிய வார்த்தை. ஆமேன். அல்லேலூயா. அவர் தூக்கி எடுக்கக்கூடிய வார்த்தை. கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. நாம் குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. Thank you Father. 1:22 யாக்கோபு 1:22 வாசிங்க. யாக்கோபு 1:22. திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு இவனோட உட்கார்ந்து வசனத்தை கேட்கறீங்க. உங்களே நீங்க ஏமாத்திக்காதீங்க. வசனத்தை கேட்கறவங்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களாகணும் நீங்க இருங்க. 8ஆம் அதிகாரம் லூக்கா 15ஆம் வசனம் 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க நீங்க நல்ல நிலத்தை விழுந்தவர்கள் என்ன பண்ணலாம்? வசனத்தை கேட்டு உண்மை நன்மையான இருதயத்துல காத்து பொறுமையோடு பலன் கொடுப்பார்கள். வசனத்தை கேட்க வரோம், வீணா அது போயிடக்கூடாது. அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. கண்டிப்பா என்ன செய்யணும்? கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடியினால், அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கிரியை செய்யல. நம்ம விசுவாசத்தோடு கேட்போம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வார். விசுவாசம் கேட்க கேட்க வேத வார்த்தைய எப்படிங்க கேட்கறது அப்படின் போது நீங்க சத்தமா படிங்க. சத்தமா படிக்க 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 என்ன செய்யும்? அந்த நம்மளே கேட்கிறோமா? அப்ப கேட்பதினால் வரும். கேட்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம்.